ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் யூ பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் +2 வணிகவியல் பாடத்தில் 7வது பாடமான பங்கு மாற்றத்தில் இருக்கக்கூடிய தரகர்கள், துணை தரகர்கள், அது சார்ந்த கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பங்கு மாற்றகத்தினுடைய ஆப்ரேட்டர்ஸ், அதாவது இயக்குபவர்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம 2 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று உறுப்பினர்கள், இன்னொன்று உறுப்பினர் அல்லாதவர். ஸோ உறுப்பினர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு விஷயத்தை நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். என்னென்னு சொன்னால், ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனிப்பட்ட நபராக நான் இந்த நாட்டில், இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த ஒரு பரந்த விரிந்த நாட்டில் நம்ம ஒரு கடற்கோடியில் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய நாம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் முடியும், ஆனால் நேரடியாக முடியாது. கட்டாயம் முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது, நேரடியாக முதலீடு செய்ய முடியாது. ஸோ நேரடியாக முதலீடு செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அப்படி நான் எப்படி தான் முதலீடு செய்வது? இது நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், செபியினால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு தரகர்களை நீங்கள் அணுகணும். ஒரு தரகரை நீங்கள் என்ன பண்ணணும், அணுகணும். இந்த தரகர் மூலமாக மட்டுமே நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முடியும். புரிஞ்சதா நான் சொல்கிறது? ஸோ நம்ம கடைக்குடியில் இருக்கக்கூடிய நாம் முதலீடு செய்ய முடியும், ஆனால் நேரடியாக முடியாது. அப்புறம் யார் மூலமாக பண்ணலாம்னு கேட்டால் தரகர்கள். யார் மூலமாக பண்ணலாம்? தரகர்கள். ஸோ இந்த தரகர்களும் தன் வணிகர்களும் தான் நம்மளுடைய பங்குச்சந்தையின் உறுப்பினர்கள். பங்குச்சந்தையின் உறுப்பினர்கள். ஸோ இந்த உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமே நம்மளால் ஒரு நிறுவனங்களில், அதாவது பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முடியுமே தவிர நேரடியாக முடியாது. ஸோ இதுதான் உறுப்பினர்கள். இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பங்குச்சந்தையிலையும் செபிலையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் உறுப்பினர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர், துணை தரகர். இது என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உறுப்பினர்கள்னா யார், உறுப்பினர் அல்லாதவர்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. உறுப்பினர்கள்னு சொல்லும்போது தரகர்கள் மற்றும் தன் வணிகர்கள். உறுப்பினர் அல்லாதவர்னு சொல்லும்போது அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர், துணை தரகர். சரியா? ஸோ தரகர்கள் பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம +1லேயே வணிகவியலில் படிச்சிருப்போம் தரகர்கள்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு தெரியும், வாங்குபவரையும் விற்பவருக்கும் இடையில ஒரு இடைநிலையராக இருந்து அந்த வியாபாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடியவர் தான் யார், இந்த தரகர். அதாவது இவர் கழிவுக்காக என்ன பண்ணுறாரு, செயல்படுறாரு. வாங்குறவங்க விற்கிறவங்க அப்படின்னு சொன்னால் யார் இந்த பத்திரங்களை விற்க முற்படுறாங்களோ அவங்களுக்கும், யார் வாங்க நினைக்கிறாங்களோ இவர்களுக்கும் இடையில இருந்து ஒரு இடைநிலையராக செயல்பட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வியாபாரத்தை, அங்கே வாங்கக்கூடிய விற்கக்கூடிய அந்த வியாபார நடைமுறையை செம்மையாக சிறப்பாக செய்து முடிக்கிறாரு. ஸோ இவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊதியம் தான் கழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இவருடைய செயலுக்காக கொடுக்கக்கூடியதான் அது கழிவு. அதனால தான் இவரை நம்ம என்ன சொல்கிறோம், கழிவு முகவர் அப்படிங்கிறதா சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கழிவை அவர் 2 பேர்கிட்டயுமே வாங்கிப்பார். விற்பவர்கிட்டையும் வாங்கிப்பார், வாங்குபவர்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, வாங்கிப்பாங்க. இது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே பார்த்துருப்போம். இப்போ ஒரு லேண்ட் புரோக்கர், அதாவது அவரும் தரகர் தானே. ஸோ இந்த மாதிரி லேண்ட் தரகரை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், வாங்குறவர் இந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்களேன், விற்கிறவங்க இந்த மாதிரி நான் இடத்த விற்க போகிறேன், யாராவது வாங்குறவங்க இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் அவர் இணைச்சு என்ன பண்ணுறாரு, அந்த வியாபார நடவடிக்கையை செம்மையாக செய்து முடிக்கிறாரு. இதற்கு 2 பேர்கிட்டயுமே என்ன பண்ணுவாங்க, கமிஷன் வாங்குவாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய பங்குச்சந்தையிலையும் நடக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு தரகரை அணுகி தான் நம்ம பத்திரங்களை வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால நம்ம அவருடைய, ஏன்னா இப்போது வாங்கக்கூடிய அதாவது முதலீடு செய்யக்கூடிய எனக்கு பங்குச்சந்தையை பற்றின அனைத்து நாலேஜுமே இருக்காது. அப்படித்தானே? எல்லாருமே நம்ம கற்றுக்கிட்டு தான் இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கற்றுக்கிட்டவங்க மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், தொழிலில் இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கும்போது எனக்கு தெரியாது எந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் நல்லா லாபகரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. பட் அந்த தரகருக்கு தெரியும். அவருக்கு என்னது, A to Z அவர் தெரிஞ்சிருப்பார். எந்த பங்கு போகுது, எது நல்லா ஒரு உச்சத்தை தொடும், எதுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பார். ஸோ நம்ம அவரை அணுகும்போது அவர் நமக்கு கன்சல்டேஷன் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி பங்கு இருக்குங்க, இது நல்லா போயிட்டுருக்கு, இந்த பிஸ்னஸ் நல்லா இப்போ பீக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அறிவுரைகள் வழங்கி அதில் நம்மளுக்கு முதலீடு செய்வதற்கு
ஒரு உறுதுணையாக நிற்பார். இதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு கழிவு கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ தியரட்டிக்கலாக பாருங்கள். தரகர்கள் கழிவு முகவர்கள் ஆவர். பத்திரங்களை வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே இடைநிலையர்களாக தரகர்கள் செயல்படுகின்றனர். இவர்கள் தனக்காக பத்திரங்களை வாங்கி விற்பது கிடையாது. இது இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன பண்ணுறது இல்லை, தனக்காக பத்திரங்களை வாங்குவதோ விற்பதோ கிடையாது. ஸோ தரகர்கள் பத்திரங்களை வாங்குபவர்களையும் விற்பனை செய்கின்ற தன் வணிகர்களை ஒன்றாக இணைத்து பேரம் முடிவடைய உதவுகின்றனர். ஓகேவா? ஸோ இதுக்காக இரு தரப்பினரிடமிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கழிவு பெற்றுக்கிறாரு, கமிஷன் வாங்கிக்கிறாரு. சரியா? தென் அது மட்டும் இல்லாமல் தரகர்கள் பத்திரங்களின் விலைப்போக்கினை எந்த அளவுக்கு வந்து இந்த அந்த செக்யூரிட்டிஸோடைய ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது, நல்ல ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது வந்து குறையுதா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நல்லா மதிப்பிடக்கூடிய ஒரு வல்லுநராக, அதாவது எக்ஸ்பர்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த தரகர்கள் இருப்பாங்க. ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாடிக்கையாளர் ஆதாயம் பெறுவதற்கு அறிவுரை அளிப்பார். ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார், அறிவுரை வழங்குவார். ஓகே. ஸோ பொதுமக்களிடமிருந்து முதலீடு செய்வதற்கான ஆணையை பெற்று தன் வணிகர்கள் மூலமாக அவற்றை செயல்படுத்துவர். அதற்காக குறிப்பிட்ட கழிவினை பெறுவர். ஓகே. ஸோ பொதுமக்களாகி நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு சஜஷன் கொடுத்து இந்த நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சஜஷன் கொடுத்து நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் பண்ணிடுங்க, இத்தனை பங்குகளை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். இந்த ஆர்டரை வச்சு என்ன பண்ணுறாரு, தன் வணிகர்கள் மூலமாக அதை செயல்படுத்துகிறாரு. ஓகே, அப்போ யார் தன் வணிகர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ தன் வணிகர்கள்டா யார்? ஸோ கவனிங்க, இவ்வணிகர்கள் பங்கு தொகுதிகள், கடன் பத்திரங்கள் ஆகியவற்றை வாங்கி விற்கும் தனிப்பட்ட வியாபாரிகள் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பங்குகளை பத்திரங்களை வாங்கி தனிப்பட்ட முறையில் விற்கிறாங்க. இவங்க தனக்காக மட்டும்தான் அந்த பங்கு வியாபாரத்தில் ஈடுபடுவாங்களே தவிர மற்றவர்களுக்காக கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் தரகர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தரகர் என்ன பண்ணுறாரு, வாங்குபவரையும் விற்பவரையும் இணைச்சு அந்த வியாபாரம் வந்து நடந்து முடிவதற்கு உதவி பண்ணுறாரு, பேரம் வந்து நடந்து முடிவதற்கு உதவி செய்கிறாரு. அதுதான் அவருடைய வேலை. அவருக்காக அந்த வேலைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கழிவு வழங்குகிறோம். இது வந்து தரகருடைய வேலை. ஆனால் இந்த தன் வணிகர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்க என்ன பண்ணுறது இல்லை, யாருக்காகவும் பங்குகளை பத்திரங்களை வாங்குவதோ விற்பதோ கிடையாது. தன்னுடைய சொந்த வியாபார தேவைக்காக மட்டுமே தான் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறாரு, பத்திரங்களை பங்குகளை வாங்கி விற்கிறாரு. ஓகே. ஸோ வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வேறுபாடு இவர்களுக்கு கிடைக்கும் ஆதாயமாகும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா 100 ரூபாய்க்கு பங்கை வாங்குறாரு, 120 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அது 20 ரூபா தான் அவருக்கு லாபம். ஆனால் இந்த தரகரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் எந்த ஒரு பங்கையுமே வாங்குறாரா விற்கிறாரா கிடையாது. வாங்குறவங்களே விற்கிறவங்களும் ஜஸ்ட் வந்து மீட் பண்ண வச்சு அந்த பேரம் வந்து பேசி அந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கு அவருக்கு கமிஷன் கிடைக்கிது, அவ்வளோதான். இவர் வந்து வாங்குறதோ விற்கிறதோ கிடையாது. ஆனால் இந்த தன் வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க, 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 20 ரூபா அவர் தான், அதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம். ஸோ இவ்வணிகர்கள் கவனிங்க, இவ்வணிகர்கள் நேரடியாக உறுப்பினர் அல்லாதவர்களுடன் வியாபாரம் செய்ய முடியாது. இவங்க என்ன பண்ண முடியாது, நேரடியாக உறுப்பினர் அல்லாதவர்களுடன் வியாபாரம் செய்ய முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மெல்லாம் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய நம்ம தனிப்பட்ட நபர்கள் எல்லாமே முதலீடு செய்ய நினைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ண முடியாது, நேரடியாக பங்குகளை வாங்க முடியாதுன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி இந்த தன் வணிகர்களும் நேரடியாக உறுப்பினர் அல்லாத நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது. ஓகேவா? அதுக்கு தான் இடையில என்ன பண்ணுறாரு, புரோக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த புரோக்கர் என்ன பண்ணுறாரு, வாங்கக்கூடிய நம்மளை விற்கக்கூடிய தன் வணிகரை, அப்போ தன் வணிகரும் தனியாக வாங்கி வச்சுருப்பாரு. சரிங்களா? ஸோ இவரையும் 2 பேரையும் மீட் பண்ண வச்சு இந்த வியாபாரத்தை செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ இந்த தன் வணிகர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், புரோக்கர்கிட்ட கொடுப்பாரு. இந்த புரோக்கர் தான் நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க. சரியா? ஏன்னா இந்த புரோக்கர் அப்படிங்கிறவர் ஒரு உறுப்பினர் தானே. இப்போ தானே பார்த்தோம் நம்ம, புரோக்கர் அப்படிங்கிறவங்க ஒரு உறுப்பினர். ஸோ இந்த உறுப்பினர் அல்லாதவர்களோட இவங்க என்ன பண்ண முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது. விச் மீன்ஸ் உறுப்பினரோடு மட்டும்தான் வியாபாரம் செய்ய முடியும். அதாவது புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி தான் விற்க முடியும். ஓகே. ஸோ இவர்கள் எந்த கழிவும் பெற இயலாது. இவங்க என்ன பண்ணுறது இல்லை, எந்த ஒரு கழிவுமே பெறுறது கிடையாது. யூஸ்வலாக இந்தியாவில் இந்த தன் வணிகர்களை நம்ம என்ன சொல்கிறோம், தாரா வணிவாலா அப்படிங்கிறதா சொல்கிறோம்.
என்ன சொல்கிறோம் நம்ம, இது நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். தன் வணிகர்களை எவ்வாறு இந்தியாவில் குறிப்பிடுறாங்க, தாரா மணிவாலா அப்படிங்கிறதா குறிப்பிடுறாங்க. சரி, அப்போ நம்ம துணை தரகர்கள்டா யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த துணை தரகர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம இப்போ தான் பார்த்தோம் உறுப்பினர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. துணை தரகர்கள்ங்கிறவங்க யார், உறுப்பினர் அல்லாதவர். ஸோ இவர்கள் பங்கு மாற்றகத்தின் உறுப்பினரின் முகவராக செயல்படுவார். இவங்க என்ன பண்ணுறாங்க, உறுப்பினருடைய முகவராக செயல்படுறாரு. அதாவது உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் யார், நம்மளுடைய தரகர் தன் வணிகர், இவங்க எல்லாருமே யார், உறுப்பினர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு முகவர் என்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு புரோக்கர், அதாவது தரகருக்கே தரகரை என்ன பண்ணுறாரு, இந்த துணை தரகர் வந்து செயல்படுறாரு. ஓகேவா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து முதலீடு செய்ய ஆசை, ஆனால் எந்த தரகரை அணுகுனா நமக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தரகரோட முகவராக நான் செயல்படுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தரகர் இருக்கார், அவர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் செம்ம எக்ஸ்பர்ட்டான நாலேஜ் அவருக்கு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னு சொன்னால் ப்ராஃபிட் இல்லாமல் கிடையாது, டெஃபினட்டாக நல்லா ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையை கழுவி நான் என்ன பண்ணுறேன், அந்த தரகர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த தரகர் மூலமாக நீங்கள் வந்து முதலீடு செய்கிறீங்க. ஸோ செய்யும்போது நீங்கள் அந்த தரகருக்கு கழிவு கொடுப்பீங்க, அப்படித்தானே? அந்த தரகர் வந்து கூட்டிகிட்டு வந்ததுனால எனக்கும் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கழிவாக கொடுப்பார். ஓகேவா? அப்போ நான் தான் என்னது, அந்த துணை தரகர். ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, என்னை அமர்த்திய முதல்வர் அந்த தரகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது உறுப்பினருக்கு வியாபாரத்தை பெற்று தந்து அதற்கான கழிவு பெறுவார். ஸோ புரிஞ்சா துணை தரகர்ண்டா யாரு? தென் அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர். இந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர் அப்படிங்கிறவர் நம்ம உறுப்பினர் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த உறுப்பினருடைய ஒரு பணியாளர் தான், எம்ப்ளாயி தான். சரிங்களா? அதாவது அவர்கிட்ட மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கர், அவங்க தான் யார், அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அவருக்காக அவருடைய இடத்துல இருந்து அவருடைய அந்த பாஸ்வேர்டு அந்த ஆத்தரைசேஷன் இது எல்லாமே பயன்படுத்தி பங்குச்சந்தையில் என்ன பண்ணுவார், முதலீடு செய்வார். விச் மீன்ஸ் இப்போ அந்த புரோக்கர் இருக்கார், அந்த புரோக்கர்கிட்ட வந்து நல்லா அவர் பிஸ்னஸ் வந்து நல்லா போய்ட்டுருக்கு, நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பங்குச்சந்தை பற்றின வந்து அந்த இதை சொல்லி அவங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லி அதில் எந்த பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு டைம் பத்தலை. ஸோ அவரால் முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நபரை வந்து வேலைக்கு அமர்த்தி இந்த பாரு உனக்கு மாத சம்பளம் இவ்வளோ கொடுத்துறேன், இந்த மாதிரி வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, வந்தோடனே நீங்கள் அவங்களுக்கு வந்து இதை பற்றின நாலேஜை ஃபுல்லாகவே கொடுத்து அதை மீன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த பங்குகளில் நம்ம முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற தகவலை ஃபுல்லாகவே கொடுத்து என்ன பண்ணு, ஒரு ஆலோசனை கொடுத்து நீ வாட்டுக்கு அந்த பங்குகளில் முதலீடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஒரு நபரை பணிக்கு அமர்த்துறேன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சம்பளத்திற்காக வேலை பார்க்குறார். இன்கேஸ் அவர் கழிவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த உறுப்பினர் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கழிவு கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஊக வணிகர்கள். நம்ம ஆல்ரெடி ஊக வணிகர்கள் பற்றிலாம் நிறைய தடவை பார்த்தாச்சு. இந்த நெக்ஸ்ட்டு சூதாட்டம், கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது, அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது நடக்குமா நடக்காதா, 2 சான்ஸ் தானே. இப்போ நம்ம சூதாட்டம் ஆடுறோம்னு சொன்னால் ஜெயிக்கலாம் துவக்கலாம், 2 தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் என்னது, இது வந்து ஒரு சட்டத்திற்கு புறமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது பொருளாதாரத்திற்கு எந்த ஒரு நன்மையும் நமக்கு ஏற்படுத்தாது. சூதாட்டம் ஆடுறவங்க எல்லாருமே ஜெயிப்பாங்க, எல்லாருமே பொருளாதாரம் ஈட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு சீட்டு ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 10 பேர் சீட்டு ஆடும்போது ஏதாவது ஒரு நபர் தான் அதில் ஜெயிக்க முடியும், அப்படித்தானே? அப்போ மீது 9 பேருடைய பொருளாதாரம் என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. இது வந்து சட்டத்திற்கு புறமான ஒன்று. ஓகேவா? இது வந்து நம்ம செய்யக்கூடாது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ரிகார்டிங் திஸ் டாபிக் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.